அது அப்படியே டோட்டலாக நார்த்துலேருந்து வருது. அவங்க தான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறேன். என்னன்னு நார்த்துலேருந்து நிறைய விஷயங்கள் நாரிக்கிட்டு கிடக்கு. அதே தாமரைக்கு தான் 10 வருஷத்தில் இவங்க பண்ண சாதனை என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை. இவர் அடிக்கடி இப்போ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு, மேட்ச் ஃபிக்ஸிங் மேட்ச் ஃபிக்ஸிங். அந்த மேட்ச் ஃபிக்ஸிங்னா என்ன? ஒன்றும் இல்லை, இவங்க நம்பிக்கிட்டு இருக்க நாத்து இவங்க நாரடிக்க காத்துக்கிட்டு கிடக்கு. உச்ச நீதிமன்றம் உச்சபட்ச கடுப்பாச்சுன்னா தேர்தலை கேன்சல் பண்ணாலும் பண்ணிடும். अगर हिंदुस्तान में मैच फिक्सिंग का चुनाव बीजेपी जीते, நமஸ்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கூத்தடி கோப்பு. தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ஒரு பேட்டி பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ளோவில் ஒரு மேட்ரு சொன்னாங்க. நாங்கள்லாம் ஆக்கப்பூர்வமாக செயல்படுறவங்க, எங்கள் அரசாங்கத்தை பற்றி குறை சொல்கிறதுக்கு எவனாலையாச்சும் முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். ஆக்கப்பூர்வமாக செயல்படணும்னு அக்கா சொல்கிறாங்க, ஆனால் நாடு பூரா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாவம், அது அக்கா காதில் விழுகலை போல். அது இங்கே சவுத்துலேருந்து வருதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? கிடையவே கிடையாது. இந்த தடவை எல்லாமே நாம் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. அது அப்படியே டோட்டலாக நார்த்துலேருந்து வருது. அவங்க தான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறேன். என்னன்னு, எங்களை இன்னும் எத்தனை நாளைக்குடா நீங்கள் ஏமாற்றுவீங்க? இப்படியே எங்களை எத்தனை நாளைக்கு வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க? அதாவது நாங்கள் வளர்ந்துட்டா, நாங்கள் கொஞ்சம் தெளிஞ்சிட்டா உங்கள் பொழப்ப இங்கே ஓட்ட முடியாதுல்ல அப்படின்னு நார்த்துலேருந்து நிறைய விஷயங்கள் நாரிக்கிட்டு கிடக்கு. அதே தாமரைக்கு தான். இப்போ இதைத்தான் ஐயா ராகுல் காந்தி இருக்கார்ல, அடிக்கடி இப்போ வந்து சொல்லுவார் இல்லைங்களா? அதாவது இவங்கள்ட்ட நார்த்தில் இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது நார்த்தை தான், ஆனால் நார்த்தில் இப்போ இவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றத வெளியில் யாரும் எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க நல்ல கவனமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் ராகுல் ஐயா இப்போ வெளியில் தோண்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கார். இவர் அடிக்கடி இப்போ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு, மேட்ச் ஃபிக்ஸிங் மேட்ச் ஃபிக்ஸிங்ட்டு. அந்த மேட்ச் ஃபிக்ஸிங்னா என்ன? ஒன்றும் இல்லை, ஐயா இவங்க கல்லாட்டம் ஆட போகிறாங்க, ஆடினாங்கன்னு சொல்கிறது வேற. ஐயா ஆட போகிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எவ்வளவோ கேள்வி கேட்குறாங்க. இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கில் பாவம் அம்பையரும் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கார். அம்பையர்னா யாரும் தெரியலைங்களா? கோர்ட்டு. பாவம் அவங்களால ஒன்றுத்தையும் சொல்ல முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து லா பிரகாரம் தான். இவங்க இப்போ எல்லாம் லா பாயிண்ட்டு நல்லா பேசுவாங்க. போனோம்னா அவங்களுக்கு வேணும்னா மட்டும் அந்த லா பாயிண்டை பிடிச்சிவிட்டு எல்லாம் சரியாக தாங்க இருக்குது. ஏங்க எல்லாரும் குறை சொல்கிறீங்க, எங்களை ஏங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? யாராச்சும் ஒருத்தர் நம்பலைன்னா பரவாயில்ல சார், யாருமே நம்ப மாட்டேங்கிறான்னா அப்போ அவன் ஏதோ பெருசாக பண்ணுறான்னு தானே அர்த்தம். இப்போ எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, எவ்வளவோ தூரம் எடுத்து சொல்கிறாங்க இவங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இந்த தடவை வந்தா, அதாவது வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது வேற, வரலன்னா இதுவரையும் பண்ணதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு நம்மளை நல்லா தூக்கி வச்சு கேட்பாங்களேன்றது வேற. அவங்க பயமே இப்போ இவங்க வந்துடக்கூடாதுன்றதுக்கு இல்லை, இவங்க செஞ்சதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது, நோண்டுவாங்கல்ல எல்லாத்தையும். இப்போ இந்த இது வரைக்கும் இப்போ இந்த ஒரு 10 வருஷத்தில் இவங்க பண்ண சாதனை என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கிடையாது. அத்தனை அரசாங்க அந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல, துறைகள் இருக்குல்ல, நான் சொல்கிறது வெளியில் காசு பார்க்குற துறைகள், இதுவும் காசு பார்க்குற துறை தான். ஒரு இது இப்போ இடி வச்சுக்குவோம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது ஒன்று, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று, சிபிஐ ஒன்று, இந்த கணக்கில் எஸ்பிஐயும் சேர்த்து இழுத்தாங்க. இது இல்லாமல் வந்து எலெக்ஷன் கமிஷன், இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கரப்டடுன்றாங்க. ஹையஸ்ட் கரப்டட். இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பற்றி எல்லாரும் எடுத்து பேசுனாங்கல்ல, ஆனால் இது வரைக்கும் வெளியில் யாராச்சு அதை பற்றி நம்ம பெருசாக பேசணுமா? கொள்ளை அடிக்கிறத, கொள்ளை வழிப்பறி, இது கொள்ளை கூட கிடையாது, வழிப்பறி, மிரட்டி காசு வாங்குறது. அப்படி மிரட்டி காசு வாங்குறது, ஏன்டா இவ்வளோ வாங்கினீங்க? இப்போ ஒரு கம்பெனியோட நிகர லாபம் 500 கோடினா அவன் டொனேட் பண்ணது 1000 கோடியாக இருக்குது. இது சாதாரணமாக நமக்கு எப்பட்றா தோணும்ல, இப்போ நமக்கு தோணும்ல இதைத்தான். ஆனால் இதை கூட கேள்வி கேட்க முடியாத ஒரு தூரத்தில் அவங்க இருக்காங்க. கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்களும் இருந்தாலும் அந்த பதில் உங்களுக்குலாம் நாங்கள் எதுக்கு நான் சொல்லணும்? உங்களுக்குலாம் இப்போ சொல்லி என்னத்தை ஆக போகுது? நீங்களும் நாங்களும் ஒன்றா?
அதான் நம்ம கேட்டுதான் அவங்க பதில் சொல்லல. ஆனா நமக்கு எல்லாரும் நாட்டுக்காக உட்கார்ந்துருக்காங்கல்ல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஒண்ணுதான் இது வரைக்கும் அவங்க விலைக்கு வாங்காத ஒரு துறை. அவங்களால வாங்க முடியாத ஒருத்தரை உள்ளுக்குள்ள போக முடியாம முண்டி கிடக்குறாங்க. அப்போ அவங்க கூட கேட்டாலும் எதையாச்சும் பூசி மலிப்பிடுறாங்க. சார் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ இருக்குல்ல, இந்த எலக்ட்ரல் பாண்டை பற்றி எஸ்பிஐட்ட டேட்டா கொடுங்கடா. எதுக்கு உங்களுக்கு யார் யாருக்கு கொடுத்தியோ, எவ்வளோ கொடுத்தியோ, எப்போ கொடுத்தியோ, சிம்பிள் விஷயம். இப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் கூப்பிட்டு ஒரு பெரிய கணக்கு கேட்குறாங்க இல்லை, பெரிய கணக்கு, உங்கள் வரவு செலவு கணக்குன்னா இது என்ன பண்ண அது என்ன பண்ண 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க இல்லை. இப்போ அமலாக்கத்துறை போணுச்சுன்னா அதுவும் கேட்கும்ல. அப்போ எல்லாம் கணக்கு எங்களால் இப்போ கொடுக்க முடியாது, நீங்கள் கேட்குற கணக்கெல்லாம் ஒரு 6 மாதம் கழித்து வாங்கிக்கங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னால் அது தப்பா ரைட்டா? அங்கே இருக்கிறவங்க சொல்கிறது அவ்வளோ தப்புனா பொறுப்பில் இருக்கிறவன் எவ்வளோ பொறுப்பாக பதில் சொல்லணும். ஆனால் அவன் வெறுப்பாக சொல்லியிருக்கான். எப்படி? இப்போ கிடையாதுங்க, ஒரு 6 மாதம் கழித்து பார்த்து எலெக்ஷன் முடிச்சு பார்த்துக்கோங்க, என்னங்க அவசரம்? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை உனக்கு கூப்பிட உனக்கு முதல்ல தைரியம் இருக்குமா? கிட்டத்தட்ட அதான் அவங்களோட கேள்வி. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் எங்கள் பக்கத்தில் எவனையுமே வர விடாமல் இத்தனை நாளாக பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்களே பாருங்கள். இப்போ எலெக்ஷன் நெருங்க எல்லாரும் எங்களை கூப்பிட்டு இஷ்டத்துக்கு கேவலப்படுத்துறீங்கல்ல, நாங்களாம் உங்களுக்கு அவ்வளோ இதுவாக போயிட்டு வரல அப்படின்ற மாதிரி 6 மாதம் டைம் கேட்டாங்க. அந்த சோழியெல்லாம் இங்கே நடக்காது, பருப்பு வேகாது, மரியாதையாக போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாந்து முன்னாடி வைக்கிற. உன்கிட்ட என்னத்தை கேட்டால் எஸ்பிஐ ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள அக்கௌண்ட்டாக கேட்டால் இல்லை எவனுக்கு கொடுத்தா என்ன கொடுத்தா அதில் தெளிவாகவே போட்டிருக்க. ஆனால் அதையே இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அதைத்தான் ஐயா இப்போ மொத்தமாக இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கையில் உள்ள வச்சுக்கிட்டு இப்போ இவங்க இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவர் கீழே எடுத்த சர்வேயாவது ஒரு 180ன்னாங்க. ஆனால் ஐயா அடித்து சொல்கிறாரு 168க்கு மேலே தாண்டாதுங்க. நாங்கள் எடுத்தோங்க சர்வே 168க்கு மேலே. இவங்க நம்பிக்கிட்டு இருக்க நார்த்து இவங்களை நாரடிக்க காத்துக்கிட்டு கிடக்கு. இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி 168 மட்டுமே இருக்கக்கூடிய இடங்கள்ல இவங்க 400 அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் இதுதான் சொல்கிறார் அவர். மேட்ச் ஃபிக்ஸிங் அவங்க ரெடி ஆகிட்டாங்க எல்லாத்துக்கும் எக்யூப்மெண்ட். நீங்கள் யாரும் ஒருவேளை அவங்க 400 எடுத்தாலும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. ஆனால் அது மேட்ச் ஃபிக்ஸிங் தான் 400 எடுக்கிறப்ப. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா இடங்களுமே அவங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது அப்படின்னா அதை அவங்களே நம்ப மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க, உள்ளுக்குள்ளே எவ்வளோ கொதிச்சிருக்காங்க. உண்மையிலே சவுத்தில் நடக்கிறத விட நார்த்தில் நடக்கிற அநியாயங்கள் தான் ஜாஸ்தி, அவங்க பண்ண அட்டூழியங்கள் ஜாஸ்தி. கொஞ்ச நாள் யோசிக்க மாட்டாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் இந்த 5 வருஷம் அவங்க அடித்த கூத்து இருக்கு, அவன் மண்டையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ண? காலங்காத்தால் 5 மணிக்கு ஆளுநரை எழுப்பி முதல்வருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க சொன்னாங்க. முதல்வருக்கு பதவி பிரமாணம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அவர் ஹேமந்த் சோரன் நினைக்கிறேன், அவரை தூக்கி உள்ளே போட்டாங்கப்பா. இப்போ இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் இவ்வளவு ஈஸியாக அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டப்ப நினச்சி பாருங்களேன். நம்ம இப்போ ஒருவேளை காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் பழிவாங்கும் நடவடிக்கைன்றது வேற. இவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா பழிவாங்க, நீங்கள் பண்ணது பூரா பாவண்டா, அந்த பாவம் என்னென்ன பண்ணாங்கன்னு எடுத்து விலைக்கு சொல்கிறதுனா அதுக்கு பேர் பழிவாங்கும் நடவடிக்கையா? ஒருவேளை காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு அரசியல்வாதிகளை விட அதிகாரிகளுக்கு தான் அதிகமான பயம். அதிகாரிகளுக்கு. ஏன்னா எப்படி இவங்க வந்து மாட்டுவாங்க, எத்தனை பேர் மாட்டுவாங்க, எவ்வளவு ஹைட்டில் இருக்கிறவங்க மாட்டுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே எல்லாரும் இழுத்து போட்டு பின்னி பணஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே அதாவது பவரில் இருக்கக்கூடிய அர்த்தம் நான் சொல்கிறது வெறும் பொலிட்டிக்கல் பவர் மட்டும் இல்லை, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கு இல்லைங்களா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்லேயே எல்லாரையும் கைக்குள்ளே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா நாளைக்கு அவனு சேர்ந்து சிக்குவான். மிரட்டு வாங்கல, நான் மாட்டினா நீனு தான் மாட்டுவேன், அதுக்கப்புறம் இஷ்டம், நான் சொல்கிறத நீ பண்ணினா நீ பொழைச்சிக்குவ. இந்த கௌரவத்தோடு நீ ஊருக்குள்ளே தெரியலாம். இல்லைன்னா சேர்ந்து வந்து உள்ள எங்களுக்கு அது புதுசு இல்லை, நாங்கள் அரசியலுக்காக தியாகம் பண்ணுறோன்ட்டு போயிடுவோம். பாவம் உன் நிலைமையில படித்தவெல்லாம் உள்ளே வந்தீங்கன்னா படாத பாடுபடணும். இப்படியே மிரட்டி கொண்டு போவாங்க சார். யாருமே கேட்க முடியாத ஒரு அளவில் தான் இப்போ நடக்க போகிற ஒரு தேர்தல் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை உச்சநீதிமன்றம் உச்சபட்ச கட்டுப்பாச்சுன்னா தேர்தலை கேன்சல் பண்ணாலும் பண்ணிடும். அது நடந்ததுக்கு அப்புறம், நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாலும் கூட பரவாயில்ல, நடந்ததுக்கு அப்புறம் பண்ணணும்.
ஏன்னா இப்போ எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி இந்த இவிஎம் மிஷினை பற்றி மட்டும்தானே பேசி எழுதுனோம். இப்போ மிஷின் மட்டும் கிடையாது, மொத்த மனுஷங்களும் அதை கொண்டு போகிறவன்லேருந்து அதை ஆப்ரேட் பண்ணுறவன்லேருந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறவன்லேருந்து உள்ளுக்குள்ள அந்த பவரில் இருக்க அத்தனை மனுஷங்களும் ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு ஃபேவராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றது தான் ராகுல் காந்தி ஐயா மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்றார். अगर हिंदुस्तान में मैच फिक्सिंग का चुनाव बीजेपी जीते, अगर हिंदुस्तान में मैच फिक्सिंग का चुनाव बीजेपी जीते, अच्छा மறுபடியும் அவங்க இவ்வளவு தூரம் ரொம்ப தெளிவாக தெம்பா எதுக்கும் பயப்படாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் இவ்வளவு தூரம் ஜெயிப்போம், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்போம் ஒவ்வொரு இடத்துலையும். எதுக்கு எப்படி சொல்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நினச்சி பாருங்கள். சிம்பிள் கால்குலேஷன். நீங்கள் கருத்து கணிப்பு அப்படின்றது என்றைக்குமே நம்பாதீங்க. அது யாருக்கு ஃபேவராக இருந்தாலும் சரி, இல்லை யாருக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, அந்த கருத்து கணிப்பை என்றைக்குமே நம்பாதீங்க. சிம்பிளாக நமக்கு ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். இந்த மாசத்துல சனிக்கிழமை 4 நாள், ஞாயிற்றுக்கிழமை 4 நாள், ரம்ஜான் 1 நாள். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டேன். நமக்கு ஒரு கணக்கு போட்டு பாருங்க. அந்த கணக்கு நமக்கு தெரியும். நீங்க அதுக்கு பெரிய அறிவாளியா இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இவங்க எப்படி வருவாங்க, 10 வருஷத்துல இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 10 வருஷத்துல யார் யாருக்கு எவ்வளவு பயன் அடைஞ்சது, எவ்வளவு நாசமா போச்சு, எவ்வளவு தூரம் நம்மளை இறக்கி விட்டாங்க, எவ்வளவு சுமையை நம்ம மேல ஏற்றி விட்டாங்க, இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா ஒரு விஷயம். நாட்டில் வேலை இல்லாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. வருஷத்துக்கு 2 கோடி வேலை கொடுப்போம்னு சொல்லி கூசாம போய் சொல்லி உள்ள வந்தாங்க. இது வரைக்கும் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாக்கி வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் வரைக்கும் 30 லட்சம் வேலை வாய்ப்புகள், அரசாங்க வேலை வாய்ப்புகள் நாங்கள் இது சாலிட். இது 5 வருஷத்துக்கு 30 லட்சம் வேலை வாய்ப்புகள். அவங்க வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு, எவ்வளோ பெரிய பொய். இன்னமும் எதையும் சொல்ல முடியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளால் எதையும் சொல்ல முடியுமா, சொன்னால் நம்புவாங்களா? பட் அது அவங்க நம்பினாலும் நம்பாட்டியோ நாம் நம்பி இருக்கிறது இந்த ஒரு கடவுள் இவிஎம் மிஷின், வேறு எதுவும் கிடையாது. பொறுமையே பெருமை, அது நம்மளை காப்பாற்றும். இந்த சொல்வாப்புல வடிவேலு உனக்கு ஒரு கஷ்டம் வரப்போ இந்த பொட்டியை திறந்து பண்ண, அந்த பொட்டி அவங்களுக்கு அதுதான். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உட்கார்ந்துருக்காங்க. இதைத்தான் மேட்ச் ஃபிக்ஸிங் மறுபடியும் போகிற இடமெல்லாம் நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கார். ஆனால் அவர் ரிஜிஸ்டர் பண்ணுறது வேற. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க பண்ணுறது இந்த பித்தலாட்டம் உண்மையாக இருக்குமா, இல்லை உண்மையிலேயே இவங்க அந்த 400 எந்த ஒரு உதவியும் இல்லாமல் அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு பயங்கரமாக அள்ளி தெளிச்சிருக்காங்கள, அதில் பூரிச்சு போய் நாங்கள் குத்துனா இங்கே தான் குத்துவோம், இல்லாட்டி செத்துருவோம் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஊருக்குள்ளே திரியிறாங்களோ என்ன? நமக்கு தெரியலப்பா. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்னமும் உங்களுக்கு வேறு என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும், யாரை பற்றி பேசணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை பற்றி பேசுகிறதா கூட பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஓட்டு போகிற அன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒரு 10 வருஷம் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. சரியா? நன்றி.